சேகர் முத்தழகை கடத்திட்டு போயிட்டே இருக்காரு ஆம்புலன்ஸில். பின்னாடியே பூமி வராரு. வரும்போது சேகர் பார்க்குறாரு, பூமி நம்மளை பார்த்துட்டான், இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது, வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, முத்தழகை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்காங்க, மறைச்சி வச்சிடலாம். சரி, முத்தழகை மறைச்சி வச்சிடலாம், ஆனால் ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வார்டு பாய். அதுக்கு ஒரு வழி இருக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் அப்படியே எடுத்துகிட்டு வராரு. வண்டி மேலே ஒரு எல்லோ கலர் கவர் போட்டு அப்படியே ஃபுல்லாக மூடி வச்சிடுறாரு. ஓகே, பரவாயில்ல. அப்படியே முத்தழகை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அங்கே ஒரு 5 ரவுடிங்க இருக்காங்க. ஏய், யார் நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஐயோ, இங்கே யாரோ இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே பார்க்குறாரு. ஏய், யார் நீங்கள், எதுக்காக இவங்களை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா, நீங்கள் சொன்ன அதே பொண்ணை வேற ஒருத்தவனுங்க கடத்திட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த முத்தழகை விடவே விடாத, அப்படியே அந்த பொண்ணை வாங்கு, அங்கேயே கட்டி போடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேகரை அடிக்க வராங்க. சேகர் அதுக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இங்கே பாரு, இந்த முத்தழகை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம், நல்ல வேலை அந்த அவனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான், அப்படியே அவங்கள கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பூமி தேடிட்டே வராரு. முத்தழகு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடுறாரு. ஆனால் கிடைக்கவே இல்லை. அதே ரூம்குள்ளே அவரும் வராரு. யார் நீ, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இங்கே வந்து முத்தழகு யாராவது வந்தாங்களா, அதெல்லாம் யாரும் இங்கே இல்லை, போ. ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நிறைய உள்ள எலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பூமி அங்கேருந்து போகிறாரு. ஐயோ, முத்தழகை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ் மேலே இருக்க கவரை இழுக்கிறாரு. அப்போ ஆம்புலன்ஸ் இங்கே இருக்குது. முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள ஃபுல்லாக தேடுறாரு. கிடைக்கவே இல்லை. அப்போ முத்தழகு இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரூம்குள்ளே போகிறாரு. போனோடனே சண்டைக்கு வராங்க. அதுக்குள்ளே அங்கே அந்த 2 பேர் ஓடுறத அப்படியே பார்க்குறாரு. பின்னாடியே தேத்திட்டு போகிறாரு. அந்த வார்டு பாய் 2 பேருமே பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. சேகர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. ஏய், எங்கள் முத்தழகு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் வந்து கூட தான் வந்தோம், எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் சொன்ன அந்த முத்தழகு அங்கே இருக்க அந்த குடோன்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. பூமி போகிறாரு. போயிட்டு அந்த குடோன்குள்ளே போகிறாரு. ஏய், அங்கே தான் எலி இருக்குது, இங்கே எதுக்காக வந்தேன்னு சொன்னல, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே அடிக்கிறாரு. பூமி வர ஒவ்வொருத்தராக எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கத்துறாரு. அப்படியே முத்தழகு பார்க்குறாங்க. வாயெல்லாம் மூடி இருக்குது, ஆனால் எழுந்துக்கவே முடியல. அஞ்சலி வீட்டில் இருக்காங்க. அப்போ ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, நான் இனிமேல் பூமியோடு சேர்ந்து வாழவே முடியாதா, அவன் என்னை சொல்லிடுவானா, ஜீவனாம்சம்லாம் கொடுப்பானாம்மா, எனக்கு மீனாட்சி இருக்கா, இனிமேல் நான் பூமியோடு சேர்ந்து வாழலாம் நான் நினச்சம்மா, ஆனால் என்னால் முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நம்ம ரோட்டில் நின்னோம், இப்போ வீட்டுக்குள்ளே வரலையா, நான் இருக்கேன்ல, இனிமேல் அந்த முத்தழகோட பூமி சேரவே மாட்டான், நான் அந்த முத்தழகை கண்டிப்பாக இனிமேல் வீட்டுக்கு வர விடவே மாட்டேன் அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், அந்த முத்தழகு இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க அஞ்சலி கிட்ட. பூமி வரவங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுகிட்டே இருக்க. முத்தழகு அப்படியே கத்துறாங்க. பார்க்குறாரு. அதுக்குள்ளே பூமியை அங்கே இருக்க அந்த ரவுடிங்க எல்லாருமே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இவன் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தியை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவனை நல்லா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே குத்த வர்றாரு. அதுக்குள்ளே அப்படியே முத்தழகு கத்துறாங்க. கத்துறதுக்குள்ளே பார்த்தா அப்படியே டாக்டர் கீழே விடுறாங்க. எல்லாரும் அங்கேருந்து ஓடுறானுங்க. என்ன ஆச்சு டாக்டர், நீங்கள் எதுக்காக நடுவில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பூமி 2 பேருமே கத்துறாங்க. இல்லை, நான் வந்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. டாக்டருக்கு முடியவே இல்லை, வலி தாங்கவே முடியல, அவங்களால பேசவே முடியல. என்ன சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள், முத்தழகு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கத்துறாரு.